அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய நன்மையில் பிரவேசிப்பதற்கு எங்களை இருளில் இருந்து நல்ல வெளிச்சத்தை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளான அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் ஒரு புதியதொரு நாளின் காலையின் வெளிச்சத்தை காண்பதற்கு நம்மீது தேவன் காட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு நாம் ஒரு சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். அந்த சத்தியம் நம்மை தேவ பர்வதத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு நித்திய வாழ்வினை வாழ்வதற்கான ஒரு ஆதாரம். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கிருபையோ நம்முடைய தேவனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று ரோமர் 6:11 நாம் வாசிக்கிறோம். இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பாவத்தின் சம்பளம் மரணம். இன்றைக்கு பாவம் எப்படி இந்த லோகத்தில் பிரவேசித்தது? ஆண்டவர் நம்மை படைக்கும்போது அழிவுக்கென்று படைத்தாரா, அல்லது அழிவில்லாத ஒரு லோகத்தில் வாழ வேண்டும் என்று படைத்தாரா? அழிவில்லாத ஒரு லோகத்தில் வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மை படைத்தார். ஆனால் இந்த மரணம் என்ற இந்த சொல்லுக்கு நாம் எப்படி உள்ளாக்கப்பட்டோம் என்றால், தேவன் சொல்லிய வார்த்தைகளை மீறினதினால் நம்முடைய ஆதி பெற்றோர் அந்த சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் சுய இச்சைகளினாலே தங்களை தெரிந்து கொண்டபடியால் அந்த பாவம் அவர்களை ஆட்கொண்டது. அவர்கள் வழியாக வந்த நம்மின் மீதும் அந்த பாவத்தின் சாபம் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு விதிவிலக்கு இல்லையா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், யாரெல்லாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் நிச்சயம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். யாரெல்லாம் பாவத்தில் இருந்து தங்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, தேவனை பற்றிய நல்ல செய்திகளை கேட்டு அதை தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டு. அந்த விடுதலையின் பெயர்தான் கிருபை. அந்த கிருபையினுடைய பலன் நித்திய ஜீவன். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் ரோமர் 6:23 நாம் வாசித்தோம். இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ரோமர் 5:12, இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் ஆயிற்று என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த பாவத்தின் பலன் கண்டிப்பாக கூலி, சம்பளம் மரணம்தான். இந்த மரணம் எப்படி வந்தது? ஒரே மனுஷனுடைய பாவத்தினால், மீறுதலினால் இந்த பாவம் வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் நாம் 17வது வசனத்தை
நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அங்கு ஆண்டவர் ஆதாமிடத்தில் சொன்ன வார்த்தை, நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று ஆதியாகமம் 2:17 நாம் வாசிக்கிறோம். மேலும் அதே புஸ்தகம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையினாலே நீ ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? நாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், நாம் மண் என்று ஆண்டவர் நினைவு கூறுகிறார். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கு திரும்புவாய். 146வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, அந்நாளில் அவன் ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும் என்று சொல்லுகிறார். மனிதனுடைய ஜீவிதம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படும் போது அவன் உயிரோடு இருந்த காலங்களின் மதிப்பு அநேகருக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கும். இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட மனிதன் எதை இழந்து போகிறான் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவன் தன்னுடைய தேவ மகிமையை இழந்து போகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை குறித்து ஏசாயா பக்தன் சொல்லும்போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். மரணம் யாருக்கு என்றால் துன்மார்க்கனுக்கு. மரணம் என்பது ஒரு நித்தியம் என்று சொல்லலாம், நித்தியம் இல்லை என்றும் சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்தியம் அல்ல மரணம், அது தற்காலிகம்தான். விசுவாசியாதவர்களுக்கு அது நித்தியம். அதாவது துன்மார்க்கர்களுக்கு, கேடு செய்பவர்களுக்கு, தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அது நித்தியம். அப்படி என்றால் இந்த நித்தியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாவம் செய்கிறோம். இந்த அழிவாகிய நித்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாவம் செய்கிறோம். ஆனால் இந்த அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் மரணம் இல்லாத நித்தியம், அதற்கு பெயர் நித்தியம் என்றுதான். அது நித்தியமான அழிவில்லாத ஒரு நாடு, ராஜ்யம், தேசம். அதில் நாம் பெற வேண்டுமென்றால், பங்கடைய வேண்டுமென்றால், நாம் துன்மார்க்கத்திலிருந்து நம்மை விலக்கி காத்துக்கொண்டு தேவ சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கிருபை வரம் என்று சொல்லுகிறார். கிருபை என்பது தேவர் நம் மீது காண்பிக்கின்ற இரக்கம், நாம் செய்த குற்றங்களை, குறைவுகளை மன்னிக்கிற ஒரு குணத்தை தான் ஆண்டவர் கிருபை என்று சொல்லுகிறார். அந்த கிருபை நாம் பெற்றுவிட்டால் நமக்கு அழிவு இல்லை, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு
நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நல்வழிப்படுத்தி கொண்டு தேவனுடைய பாதத்தில் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற ஒரு நற்குணத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அபியாசிக்க வேண்டும். பாவம் செய்கிறவன் எவனும் தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறான் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாவம் என்றால் என்ன? ஆண்டவர் அநேக வார்த்தைகளை பாவத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார். அங்கு தீய நோக்கம் பாவம் என்று நீதிமொழிகள் 24:9 சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம் என்று யாக்கோபு 4:17 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய காலங்களில் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? தேவனுடைய பிரமாணங்களை மீறுவது பாவம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பாவம் என்கின்ற இந்த வார்த்தைக்கு நாம் நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேவனைத்தான் நாட வேண்டும். அந்த பாவத்திற்கு நிவர்த்தி செய்கிற ஒரு வல்லமை தேவனுக்கு மட்டும்தான் உண்டு. அவரால் மட்டுமே தான் நம்முடைய பாவத்தை போக்க முடியுமே தவிர நம்முடைய சொந்த முயற்சியினால் நாம் நம்முடைய பாவத்தை வெல்ல முடியாது. அந்த பாவத்தை வெல்வதற்கு நாம் அவரோடு இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவருடைய சிந்தைகளை நாம் பெற்றிருக்க வேண்டும். பவுல் சொல்லும்போது பிலிப்பியர் 4:5 சொல்லும்போது சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டுமென்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரை அங்கீகரித்து கொள்ள வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் எந்த நிலையிலும் நம்முடைய நித்திய ஜீவனை நாம் தற்காத்து கொள்ள முடியாது என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டுமா? தேவனுடைய கிருபையாகிய நித்திய ஜீவன் வேண்டுமா என்றால் நாம் ஆவியானவரை தேடுவோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றுதான் நாம் வாசித்திருக்கிறோம். முழு மனதோடு அவரை தேட வேண்டும் என்று எரேமியா 29:13 சொல்லுகிறது. இன்றைக்கு தேடுகிற அனுபவத்தில் நாம் நம்முடைய முயற்சிகளை இன்றிலிருந்து துவக்குவோம். கர்த்தர் அந்த நித்திய ஜீவன் பலனை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நாங்கள் நித்திய ஜீவனின் அனுபவத்தை நாங்கள் பெற்று அதில் வாழ்வதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தரல. உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் தந்து எங்களுக்கு நித்திய ஜீவனை தாரும். இன்று உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர்கள் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் போல நாங்களும் குத்தப்பட்டு ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அதே கேள்வி இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் கேட்க வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். அந்த ஜீவனுக்குள் செல்வதற்கு எங்களுக்கு நல்வழியை எங்களுக்கு காட்டின தயவிற்காய் ஸ்தோத்திரம். அந்த பாதைகளை நாங்கள் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை உணர்ந்து அதிலே நடப்போம். நித்திய ஜீவன் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் காணப்போகிற ஒரு சந்தோஷத்திலே நம்முடைய வாழ்க்கை தொடரட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.